திராவிட முன்னேற்ற கழக அரசு முஸ்லிம் ஹஜ் பயணிகளை பேரளவில் உதவி செய்யக்கூடிய வகையில் சென்னையில் 65 கோடி ரூபாய் மதிப்பில் சென்னை விமான நிலையத்திற்கு அருகிலேயே ஒரு ஹஜ் இல்லம் அமைக்கப்படும் என்ற ஒரு அறிவிப்பை ரமலான் மாதத்தினுடைய தொடக்கத்தில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்தார்கள். ரமலானினுடைய மிக புனிதமான கடைசி நாட்களிலே தமிழ்நாடு சட்டமன்றத்தில் வக்ஃபு சொத்துக்களை பறிக்கக்கூடிய ஒரு கெட்ட நோக்கத்துடன் ஒன்றிய பாஜக அரசு கொண்டு வந்திருக்கின்ற நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கின்ற வக்ஃபு திருத்த சட்டம் 2024 திரும்ப பெற வேண்டும் என்ற ஒரு சிறப்பு தீர்மானம் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இவையெல்லாம் மிக முக்கியமான ஒரு சிறப்பான பணிகளாக இருக்கின்றது. இதற்காக மாண்புமிகு முதலமைச்சர், தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களுக்கு முஸ்லிம் சமுதாயம் நன்றி கடன் பட்டிருக்கிறது. தேர்தலுக்கு முன்னே முதல்வர் கோவையில் சிறைவாசல் வீடுகளை சந்திச்சு சிறைவாசல் விடுதலை பண்றோம்னு சொல்லலாகும். ஆனா சுப்ரீம் கோர்ட்ல இவங்க அவங்க விடுதலை செஞ்சா ஆபாயம் இருக்குன்னு சொல்லிட்டு அபிடவிட் தாக்கல் பண்ணாலும் நேற்று ஆதவர்ஜனும் குற்றம் சாட்டியிருக்காரு. இது குறித்து அவங்க கருத்து. ரமலான் நேரத்தில் தாவேகாவினுடைய பொதுக்குழுவில் அவங்க கட்சியை சேர்ந்த ஒரு முஸ்லிம் உறுப்பினர் நடிகர் விஜயுடன் சேர்ந்து மதிய உணவு சாப்பிடக்கூடிய ஒரு நிகழ்வு நடைபெற்றிருக்கிறது. முஸ்லிம் சமுதாயத்தினுடைய உணர்வுகளை புரியாத ஒரு கட்சி விஜயுடைய கட்சி. குறிப்பாக அந்த கட்சியை சேர்ந்த ஆதவ் அர்ஜுனா உண்மைக்கு முரணான கருத்துக்களை சொல்லியிருக்கிறார். உண்மையில் என்ன நிலவரம் என்றால், நீண்ட நெடிய காலம் நாங்கள் கோரிக்கை வைத்த முஸ்லிம் கைதிகளை விடுதலை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை நிறைவேற்றப்பட்டு 20 கைதிகள் முழுமையாக விடுதலை பெற்றிருக்கிறார்கள். எஞ்சியவர்கள் நீண்டகால பிணையில விடப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுடைய முன் விடுதலைக்கான உத்தரவும் விரைவில் வரப்போகிறது. ஆதவ் அர்ஜுனா உண்மையை திரித்து பொய்யை பரப்பக்கூடிய பணியை செய்வது அவருடைய நிலைக்கு சிறப்பு சேர்க்கக்கூடிய ஒன்றாக. தமிழகத்துல பாஜக வளர்றதுக்கு முக்கியமான காரணமே திமுக தான். 1999 இவங்க கூட்டணி வச்சது பேர்ல தான் அடுத்து பாஜக தமிழகத்தை வளர்ந்துருக்கிறதாகவும் சொல்லியிருக்காரு. பாஜகவுக்கு ஒரு சிம்ம சொப்பனமாக விளங்கக்கூடிய ஒரு கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு வலுவான காங்கிரஸ், இடதுசாரி கட்சிகள், விடுதலை சிறுத்தைகள், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், முஸ்லீம் லீக், மனிதநேய மக்கள் கட்சி உள்ளிட்ட கட்சிகள் கொண்ட ஒரு பலமான ஒரு கட்டமைப்பை இங்கே உருவாக்கி செயல்பட்டு வருவதின் காரணமாகத்தான் ஒன்றியத்தில் ஆட்சி பொறுப்பில் இருந்த சூழல்ல பல ஆசை வார்த்தைகளை சொன்ன போதிலும் கூட பாஜகவினால் நான் விரும்பக்கூடிய வளர்ச்சியை தமிழ்நாட்டில் காண முடியவில்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை. திமுகவுக்கு தேர்தல்களை பார்த்த நேரத்தில் ஆதவ் அர்ஜுனாவுக்கு இதெல்லாம் புரியலையா? மாநில துணை பொதுச் செயலாளர், அரசியல் கட்சிகள், சமூக அமைப்புகளினுடைய கண்ணிய மிகுந்த தலைவர்களே, கண்ணியத்திற்குரிய பெரியவர்களே, தாய்மார்கள், உங்கள் அனைவர் மீதும் இறைவனின் பேரருள் பொழியப்படட்டும் என்று பிரார்த்தித்து தொடங்குகின்றேன். மிக சிறத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் நோன்பு திறக்கக்கூடிய அந்த அடிப்படையிலே சில செய்திகளை நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள கடமைப்பட்டு இருக்கின்றேன். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ். Box one, Mark.
இளைஞர்களுக்கு இல்லை இல்லை ஏங்க இப்போ டோக்கன் யார் வாங்குறா? தீனா ஒரே ஆளாக வாங்குங்க டோக்கன் ரைஸு. ரம்ஜான் இருக்கீங்களா? நான் இருக்கு நலத்திட்டம் ஒரு போட்டோ. நலத்திட்டம் பெறுகின்றவர்கள் அடுத்து